அன்புக்குரியவர்களே, ஜூலை மாதத்தின் 5வது வெள்ளிக்கிழமை நன்றி துதி வழிபாட்டில் பங்கு கொள்ளும்படியாய் காத்திருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் அன்போடு கூட வாழ்த்து சொல்லி வரவேற்கிறேன். 2 பாடல்களை வழிபாட்டுக்கு ஆயத்தமாக நாம் பாட இருக்கிறோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அதைத் தொடர்ந்து அழகான கண்கள் என்னை கண்டதாலே 2 பாடல்களையும் சைமனை அவர்கள் பாடி பாடல் வேளையை வழிநடத்துவார்கள்.
ஜெபம் செய்வோம். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் அனைத்து ஆற்றல்களுக்கும் அருட்கொடைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமுமாயிருக்கிற தாயும் தந்தையுமாகிய அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தந்தையே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமான இந்த மாதத்தின் 31ஆம் நாளின் காலை பொழுதிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். உம்முடைய அளவற்ற கிருபையினாலே 2020ஆம் வருடத்தின் 7வது மாதத்தையும் நிறைவு செய்கின்ற நாளில் கர்த்தரை அழைத்து வந்திருக்கின்றீர். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நம்முடைய தூய பிரசன்னத்திலே நாங்கள் காத்திருக்கின்ற இந்த வழிபாட்டு வேலை முழுமையிலுமாய் தந்தை மைந்தன் தூய ஆவியராக உம்முடைய அன்பின் பிரசன்னத்தின் அசைபாடுதலையும் ஆட்கொள்ளுதலையும் நாங்கள் உணர்ந்து உம்மை வழிபடுகின்ற கிருபை எங்களுக்கு தாரும். வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 5வது வெள்ளிக்கிழமை நன்றி துதி வழிபாட்டிலே ஆண்டவரை பாடல்கள் வழியாய் துதித்து வழிபடுவதற்கென்று ஆண்டவருடைய திருமுன்ன நாம் காத்திருக்கின்றோம். 2 பாடல்களை கடவுளுக்கு மகிமையாய் நாம் இணைந்து பாடப்போகிறோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். இந்த பாடலை நாம் இணைந்து பாடலாம். அன்றைக்கு ஏசாயா தன்னுடைய தரிசனத்தில் இப்படித்தான் காணுகிறார். கேருபீன்களும் செராபீன்களும் 2 சட்டைகளாலே தங்களை மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்து புகழுகின்ற அந்த மகிமையின் அனுபவத்தை இந்த நாளின் காலை வேளையில் இந்த வழிபாட்டினூடாக நாம் இணைந்து பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடா மொழிகளில் வாசம் செய்வார்.
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராயிருக்கிற மகிமை நிறைந்த ஆண்டவரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் பாடல் வழியாக இணைந்து பாடி நாம் ஆண்டவரை மகிமையோடு கூட விடுதலையோடு கூட நாம் ஆராதிக்கலாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் நீயும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வாருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வாருவீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவர் சமூகத்திலே மீண்டுமாக இந்த நாளினுடைய காலவேளையில ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒன்றிணைந்து தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தெய்வத்தை இந்த நேரலையின் மூலமாய் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியான நல்லதொரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு நல்ல வாய்ப்பை இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஈவாக கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் மெய்யாகவே நம்முடைய வாழ்விலே அவைகள் ஆசீர்வாதமானவைகள், அவைகள் மகிழ்ச்சியானவைகள், அவைகள் சமாதானமானவைகள். இப்பொழுதெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய தூய பிரசன்னத்திலே கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தின் மகிமையிலே நிறைந்து நம் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். இப்படி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு என்னிலே நம்மிலே காணப்படுகிற குறைவுகள், குற்றங்கள், மீறுதல்கள் ஏதாகிலும் உண்டென்றால் இந்த கால வேளையில ஆண்டவருக்கு முன்பதாக மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட அவைகளை அறிக்கை செய்யவும், ஆண்டவர் அருளுகின்ற வெளியேற பெற்ற பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நம்ம அன்போடு கூட இந்த கால வேளையை அழைக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தாயின் கருவிலேயே நான் பாவம் செய்தவனாக உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். சாலமோன் ராஜா சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த பூமியிலே வாழுகிற மனிதர்களில் ஒருவனும் பாவம் செய்யாதவன் இல்லையே, எல்லாரும் பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமையை இழந்து போனார்களே. இந்த காலவேளையில நாமும் கூட
இந்த இயலாமையில, இந்த பாவம் என்கிற இயலாமையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, பாவம் செய்யக்கூடாது என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் பாவத்தை மேற்கொள்கிற பலன் என்னிடத்தில் இல்லை. நான் பலனற்ற பாத்திரம். ஆண்டவரே, மண்டையிலே நான் வருகிறேன். உம்முடைய கிருபையின் பலத்தினாலே என்னை நிறைத்து, உம்முடைய வல்லமையினாலே நீர் என்னை புதுப்பித்து, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த பாவரிக்கையின் பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க அன்போடு கூட நான் உங்களை அழைக்கிறேன். பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை நானே, உங்கரம் தொட்டென்னை வனையும் உலகுக்கு உப்பாக மாற்றும். பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை நானே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை நானே. கரம் தொட்டென்னை வனையும் உலகுக்கு ஒப்பாக மாற்றும். கரம் தொட்டென்னை வனையும் உலகுக்கு ஒப்பாக மாற்றும். பரமனே பரமனே, பலமுறை வீழ்ந்தேனே. தேவனே தேவனே, தேற்றியே மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை. தனிமையில் வெறுமையில் தவிக்கையில் தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில். தனிமையில் வெறுமையில் தவிக்கையில் தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில். தாவீதின் மனதை மாற்றியவர் தயவாக என்னையும் சாயலாக்கும். தாவீதின் மனதை மாற்றியவர் தயவாக என்னையும் சாயலாக்கும். பரமனே பரமனே, பலமுறை வீழ்ந்தேனே. தேவனே தேவனே, தேற்றியே மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை நானே. வேதனை வேறுப்பில் வாடுகையில் வழியொன்றும் அறியாது அலைபாய்கையில். வேதனை வேறுப்பில் வாடுகையில் வழியொன்றும் அறியாது அலைபாய்கையில். வனாந்திர வழியில் காத்தவரே, வழியினை காட்டும் என் மாலுமியே. வனாந்திர வழியில் காத்தவரே, வழியினை காட்டும் என் மாலுமியே. பரமனே பரமனே, பலமுறை வீழ்ந்தேனே. தேவனே தேவனே, தேற்றியே மீட்டிடுமே. தேவனே தேவனே, தேற்றியே மீட்டிடுமே.
பலனற்ற பாத்திரம் நானே, ஆமாண்டவரே, நாங்கள் பலனற்ற பாத்திரங்களாய் உம்முடைய திருப்பாத தண்டையிலே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிலே தகுதி ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிவோம். எங்களுடைய தகுதியும் எங்கள் நீதியும் உமக்கு முன்பாக அழுக்கான கந்தையாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். உம்மை தவிர எங்கள் வாழ்வில பாவங்களை மன்னித்து புது வாழ்வை அருளுகிறவர் ஒருவரும் இல்லை என்பதை உணர்ந்து இந்த காலவேளையில உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறோம். தகப்பனே, எங்களை கழுவும், எங்களை தூய்மைப்படுத்தும், உம்முடைய மகனாய் மகளாய் எங்களை எடுத்து உமக்காக நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியரின் கிருபையும் தோற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென். அமருவோம். இந்த நாளுக்குரிய சங்கீத பகுதியை முறைமுறையாய் நாம் வாசிப்போம். சங்கீதம் 95, Psalm 95. Today's responsive psalm reading is Psalm 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடைய சந்நிதி முன்பாக வந்து கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே இது உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அமர்வோம். இந்த நாளுக்குரிய முதலாம் திருமறை பகுதி வாசிக்க கேளுங்கள். அது ஏசாயா தீர்க்கணி நூல் 41 அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள். The book of Isaiah, chapter 41, verses 8 to 13. வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும். ஏசாயா 41 வசனங்கள் 8 முதல். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போரடிக்கிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார் என்பதே வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
இந்த நாளுக்குரிய 2ஆம் திருமறை பகுதி வாசிக்கப்பட நாம் கேட்போம். அது தூய பவுலடிகளார் பிலமோனுக்கு எழுதின கடிதம், முதல் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2வது வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம், வசனங்கள் 1 முதல் 7 முடிய வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிபுவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். பாட முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி வாசிக்கப்பட நாம் கேட்போம். அது தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல், அதிகாரம் 10, இறைவசனங்கள் 38 துவங்கி 42 முடிய வாசிக்க நாம் கேட்போம். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 verses 38 to 42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உனக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்பதே வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக பாமாலையில 127வது பாமாலை பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அருள் மாறி எங்குமாக பெய்ய அடியேனையும். முதல் 3 கவிகளை நாம் பாடலாம். அருள் மாறி எங்குமாக பெய்ய அடியேனையும், பாமாலை 127. நீர்
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த நாளினுடைய காலை வேளையில் உம்முடைய தூய பிரசன்னத்தில் நாங்கள் காத்திருக்கவும், உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கவும் ஆண்டவருடைய திருமுன்னர் எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் பேசவும் நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்து தேசத்தினுடைய ஒரு பத்திரிகை நிறுவனம், பிரிட்டிஷ் பப்ளிகேஷன், ஒரு போட்டியை அறிவித்திருந்தது. என்னவென்றால், the best definition of a friend, a best definition of a friend. யார் ஒரு நண்பனை குறித்து, தோழமையை குறித்து ஒரு சிறந்த விளக்கத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பத்திரிகையின் சார்பில் சிறப்பான பரிசு கொடுப்பதாக அறிவித்திருந்தது. ஏராளமான நபர்கள் அந்த போட்டியிலே கலந்து கொண்டார்கள். ஏராளமான நபர்கள் தங்களுடைய பார்வையில் விளக்கத்தையும் பதிவு செய்திருந்தார்கள். அதில் ஒரு சிலவற்றை நான் வாசிக்கிறேன். One who multiplies joys, divides grief, and whose honesty is inviolable. மகிழ்ச்சியை பெருக்குகிறவராகவும் துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுகிறவராகவும் நேர்மையுள்ள உறவாகவும் இருக்கின்றவர்கள். அடுத்தது, one who understands our silence. ஒரு நல்ல தோழமை என்பது என்னுடைய அமைதியையும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு உணர்வு. இன்னொருவர் எழுதியிருந்தார், a friend is a pair of open arms in a society of armless people. ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல தோழமை என்பவன் தன்னுடைய இரண்டு கரங்களையும் விரித்து இந்த பூமியிலே யாரெல்லாம் கரங்களற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு கரங்களாக பயன்படுகின்றவர் ஒரு சிறந்த நண்பனாக இருக்க முடியும். இப்படி பல டெஃபினேஷன் வந்தபோது அதிலே இருந்து சிறந்த ஒன்றை அந்த பத்திரிகை நிறுவனம் தெரிந்தெடுத்தது. A friend is the one who comes in when the whole world has gone out. A friend is the one who comes in when the whole world has gone out. ஒட்டுமொத்த உலகமும் என்னை விட்டு விலகி போகின்ற வேளையிலும் என்னை தேடி எனக்குள்ளே என் வாழ்விலே வருகிறவன் தான் ஒரு நல்ல நண்பன். அதுதான் ஒரு நல்ல தோழமை. இதுதான் பரிசுக்குரிய அந்த டெஃபினிஷனாக, பொருளாக அமைந்தது. நம்முடைய உலக வாழ்வின் பயணத்தில் இந்த தோழமை, நட்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு உறவு. இந்த தோழமைக்கும் அந்த உறவுக்கும் கட்டாயமாக இரத்த சம்பந்தமான ஏதாகிலும் ஒரு உறவோ தொடர்போ இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நட்புக்கும் தோழமைக்கும் இரத்த சம்பந்தமான உறவு என்பது அவ்வளவு அவசியமான ஒன்று அல்ல. அதையெல்லாம் கடந்ததுதான் நட்பும் தோழமையும். இந்த நட்பும் தோழமையும் நண்பர்களாக அமையலாம், இல்லாவிட்டால் வாழ்வின் துணைகளாக அமையலாம், கணவன் மனைவியாக அமையலாம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருமண வழிபாட்டில் அந்த திருமணத்தின் முகவுரையில் கணவன் மனைவியாக இணைக்கப்பட போகிற இந்த புதிய தம்பதிகளுக்கு வாட் இஸ் மேரேஜ், திருமணம் என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு நல்ல அறிமுகம் உரை இருக்கும். அதை எல்லா திருமணங்களிலும் தவறாமல் வாசிப்பது வழக்கம். அதில் இந்த வார்த்தை பயன்பாடு இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் என்கின்ற வார்த்தை பயன்பாடு அதில் இருக்கும். அப்படியானால் கணவனும் மனைவியுமாக இருக்கிறவர்கள் ஒரு தோழமை உறவிலே, தோழமை உணர்விலே இணைந்து பயணிக்கிற போது அந்த வாழ்க்கை இன்பமயமானதாக இருக்கும் என்பதுதான் அந்த தோழமை என்கிற வார்த்தையினுடைய பொருளாய் இருக்கும். Companionship, which consists of love, intimacy, sharing, caring, bearing, comforting,
mutual learning throughout one's life journey. இந்த தோழமை அல்லது நட்புறவு என்பது ஒருவரின் வாழ்க்கை பயணம் முழுவதும் அன்பு, நெருக்கம், பகிர்வு, அக்கறை, ஒருவரை ஒருவர் தாங்குதல், ஒருவருக்கொருவர் ஆறுதல் பெறுதல், ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவர் கற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒன்று. இட்ஸ் அ பேக்கேஜ் ஆஃப் லவ், இன்டிமசி, ஷேரிங், கேரிங், பேரிங், கம்ஃபர்டிங் அண்ட் மியூச்சுவல் லேர்னிங். ஆகவே இந்த தோழமை என்கின்ற இந்த உறவு மனித வாழ்வில் சமுதாயத்தினுடைய இயக்கத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. திருமறையும் இந்த உறவுகளை குறித்து, இந்த தோழமையை குறித்து அழகாக நமக்கு விவரிக்கின்றது. இந்த நாளினுடைய செய்திக்கான செம்பொருள் மார்த்தா, மேரி அண்ட் லாசரஸ் ஆஃப் பெத்தனி, கம்பேனியன்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். மார்த்தா, மேரி அண்ட் லாசரஸ் ஆஃப் பெத்தனி, கம்பேனியன்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். மார்த்தாள், மரியாள், லாசரு இந்த மூவரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட தோழமையில் இருந்தவர்கள். இதைத்தான் இந்த நாளினுடைய செய்தியினூடாக நாம் இணைந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நல்ல தோழமை என்பது உலகம் அனைத்தும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை விட்டு விலகி போனாலும் என்னோடு கூட இருந்து என்னை ஆற்றுகிற, தேற்றுகிற, நம்பிக்கையை தருகின்ற ஒரு உறவு இந்த தோழமை. A friend is the one who comes in when the whole world has gone out. உலகம் முழுவதும் என்னை விட்டு விலகி போனாலும் எனக்குள்ளே இருக்கின்ற, என்னோடு கூட பயணிக்கின்ற அந்த உறவு தான் தோழமை. இயேசுவுக்கும் இந்த பெத்தானியா சகோதர சகோதரிகளுக்கும் இடையே காணப்பட்ட அற்புதமான இந்த தோழமை உறவை குறித்து திருமறையில், நற்செய்தி நூல்களில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்களிலும், யோவானின் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் வசனங்களிலும், 12ஆம் அதிகாரத்திலும் இந்த பெத்தானியா குடும்பத்தோடு ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்த அந்த தோழமையின் உறவை குறித்த குறிப்புகளை நாம் பார்க்கலாம். இந்த 3 பேரோடும் கூட இயேசு இந்த தோழமை உறவில் பழகினார். அநேக விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். அநேக விஷயங்களை இயேசு கற்றுக்கொண்டதாக இந்த பகுதியில் நாம் வாசிக்கலாம். முதலாவதாக, மார்த்தா இந்த தோழமையின் உறவில் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டது என்ன? இந்த தோழமையின் உறவின் வழியாக அவள் தன் வாழ்விலே பெற்றுக்கொண்டது என்ன? மார்த்தா has learned life transforming new lessons in the companionship of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் தோழமையில் வாழ்க்கையை மாற்றும் புதிய பாடங்களை மார்த்தா கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய தோழமையில் வாழ்க்கையை மாற்றுகின்ற புதிய பாடங்களை மார்த்தா இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறாள். இந்த உலக வாழ்வினுடைய பயணத்தில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நல்ல மனிதனுடைய அடையாளம். கற்றுக்கொள்வதற்கு எல்கை இல்லை என்பதை நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம், சூழ்நிலைகள் அமையும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒன்றிலிருந்து ஏதாவது ஒரு பாடத்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக பெத்தானியா என்கிற இந்த கிராமத்திற்கு ஆண்டவர் இயேசு வருகிற போதெல்லாம் இந்த லாசரின் வீட்டிலே தங்குவது வழக்கம், அவளோடு உரையாடுவது வழக்கம், அவளோடு உணவருந்துவது வழக்கம். இந்த உரையாடலிலே, இந்த உணவு பந்தியில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிற காரியங்களை குறித்து யோவான் நற்செய்தியாளனும் லூக்கா நற்செய்தியாளனும் அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே சிறப்பாக மார்த்தாளை குறித்து லூக்காவிலே வாசிக்கிற போது, மார்த்தாள் தன்னுடைய வீட்டுக்கு இயேசுவும் அவரோடு கூட சகோதரர்கள் வந்திருக்கும் போது உணவு பொறுப்பை அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும். அவள் ஒருவளாக நின்று சமையலறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அவளுக்குள்ள ஒரு கோபம் வருகிறது. நான் ஒருத்தி மாத்திரமே கஷ்டப்படுகிறேன், என் சகோதரி இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறா. ஏசு சமைக்கிறது தெரியாதா? இத்தனை பேருக்கு சமைக்கணுமே, ஒருத்தியா நான் கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியாதா என்று இயேசுவினிடத்தில் வந்து அவள் புகார் சொல்லுகிறாள். மரியாளை அனுப்பிவிடும் ஆண்டவரே, நான் ஒருவளாக நின்று கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அப்பொழுது ஒரு புதிய பாடத்தை மார்த்தாளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மார்த்தாளே, மார்த்தாளே, அப்படி அழைத்து ஒரு உன்னதமான சத்தியத்தை மார்த்தாளுக்கு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறதை இந்த பகுதியில் வாசிக்கிறோம்.
41வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். உலக வாழ்வில் கவலைகளும் கலக்கங்களும் நம்மை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வில் 100%, 100% விழுக்காடு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் மனித வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இவைகள் எல்லாம் இரண்டரை கலந்தது, ஒன்று போய் இன்னொன்று வரக்கூடும். ஆகவே இந்த நிரந்தரமில்லாத நிச்சயமில்லாத இந்த உலக வாழ்க்கையின் பயணத்தில் தேவையில்லாத காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ தேவையற்ற காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். தேவையானது ஒன்றே ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொள்கிறாள். தேவையானது ஒன்றே ஒன்று. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உன்னதமான அனுபவங்களை கற்றுக்கொள்வது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு மிக மிக அவசியம். அப்படியானால் வந்திருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவது தேவையில்லாத அவசியமில்லாத காரியமா? இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது அவசியம். ஆனால் அதைவிட அவசியமானது, இன்றைக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கு நான் உங்களோடு கூட அநேக காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நீ சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அதனுடைய பொருளாக அமைந்திருக்கும். அது மாத்திரமல்ல, லாசரு மரித்து போன சமயத்தில் இந்த மார்த்தாள் இயேசுவிடத்திலிருந்து இன்னும் சில மிக முக்கியமான உண்மைகளை கற்றுக்கொள்வதாக இந்த பகுதியில் நாம் வாசிக்கலாம். யோவானின் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். தன்னுடைய சகோதரனுடைய இழப்பின் மத்தியில் ஆண்டவர் இயேசுவிடத்தில் மார்த்தாள் சொல்லுகிறாள், இயேசுவே, நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்தே இருக்க மாட்டான். ஆக இயேசு எப்போதும் எங்களோடு கூடவே இருக்க வேண்டும், அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும் என்கிற போல ஒரு புரிதல் மார்த்தாளுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். மார்த்தாள் இப்பொழுதும் இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். 23வது வசனம். அவன் மரித்து போனான், நீர் என்னோடு கூட இருந்தால், எங்களோடு கூட இருந்திருந்தால் அவன் மரித்தே இருக்க மாட்டான் என்று மார்த்தாள் சொல்லுகிறாள். இயேசு சொல்லுகிறார், அவன் உயிரோடு கூட எழுந்திருப்பான். இப்பொழுது மார்த்தாள் மறுபடியுமாக பதில் சொல்லுகிறாள், ஆமாண்டவரே, எனக்கு தெரியும், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கும் அது தெரியும் சுவாமி, உயிர்த்தெழுதலில் எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆகவே மரித்தோர் உயிர்த்தெழுகிற அந்த கடைசி நாளில் என் சகோதரனும் உயிர்த்தெழுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ரொம்ப யதார்த்தமாக மார்த்தாள் பதில் சொல்லுகிறாள். ஆனால் இயேசு ஒரு ஆழமான உண்மையை மார்த்தாளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை மார்த்தாளினாலே புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இப்பொழுதுதான் மார்த்தாளிடத்தில் இயேசு கிறிஸ்து 5வது நானே மொழி, த 5th ஐ எம் சேயிங் என்று சொல்லப்படுகின்ற, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கின்ற அற்புதமான ஒரு சத்தியத்தை மார்த்தாளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி நூலில் 7 ஐ எம் சேயிங்ஸ், நானே மொழிகள் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதில் 5வது நானே மொழியை ஆண்டவர் இயேசு மார்த்தாளிடத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதை கேட்ட மாத்திரத்தில் 27வது வசனத்தில் மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவராகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். திஸ் வாஸ் த வண்டர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்த்தா, லைக் சைமன் பீட்டர். மத்தேயு நற்செய்தி நூலில் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்கள் பார்த்து கேட்கிறார், என்னை இந்த ஜனங்கள் எல்லாரும் யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒருவர் உங்களை தீர்க்கதரிசி என்கிறார், ஒருவர் உங்களை எலியா என்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்லிக் கொண்டிருக்கும் போது பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி பேதுரு அறிக்கை செய்வதாக மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். அதை போல இங்கே மார்த்தாள் ஒரு உன்னதமான விசுவாச அறிக்கையை அவள் கொடுப்பதாக இந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன்.
ஒரு உன்னதமான ஒரு விசுவாச அறிக்கையை இயேசுவினுடைய உரையாடலில் இருந்து கற்றுக்கொண்டு உணர்வோடு கூட அந்த வார்த்தையை அவள் பதிவு செய்வதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கலாம். ஆக இயேசுவினுடைய தோழமையிலே இருந்து மார்த்தாள் கற்றுக்கொள்கிறார். தேவையானது ஒன்றே, தேவையற்ற காரியங்களை குறித்து கலங்கி தவித்துக் கொண்டிருப்பதை விட தேவையானது ஒன்று, அதை தேடுவது மிக மிக முக்கியம். இப்பொழுது இயேசுவினிடத்தில் இரண்டாவது ஒரு சத்தியத்தை அவள் கற்றுக்கொள்கிறார். உயிர்த்தெழுதல் நடக்கும், அதற்கு முன்பதாகவே லாசரு உயிர்த்தெழல் பண்ணப்பட போகிறான் என்கின்ற செய்தியை இயேசு சொல்லுகிற போது அதை அவளாலே முழுமையாய் புரிந்து கொள்ளாத போது இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அவள் கற்றுக்கொண்ட அந்த அற்புதமான சத்தியத்தை இப்பொழுது வெளிப்படுத்துகிறாள். ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒரு விசுவாசம். ஒவ்வொரு விசுவாசனுடைய வாழ்விலும் இயேசு யார்? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்னுடைய இரட்சகர். இதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆக இயேசுவின் தோழமையிலே வாழ்க்கையை மாற்றுகிற புதிய பாடத்தை மார்த்தாள் கற்றுக்கொள்ளுகிறாள். இரண்டாவதாக, லாசரஸ் has inherited a true friendship in the companionship of Jesus Christ. லாசரு இயேசு கிறிஸ்துவின் தோழமையில் உண்மையான நட்பை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு, நட்பு என்று சொன்னால் அது லாசரு என்பதை நாம் நன்றாக அறிவோம். லாசரு மரித்து போகிறான். மரித்து 4 நாட்களுக்கு பிறகு இயேசு பெத்தானியாவுக்கு வருகிறார். வந்தவுடனே அவர் நேரடியாக கல்லறைக்கு போகிறார். அவருக்கு பின்பாக ஏராளமான மக்கள் பின்பற்றி வருகிறார்கள். இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கும் போது எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். மார்த்தாள், மரியாள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த அழுகை இயேசுவை என்ன செய்தது? தொட்டது. அவர்களுடைய அழுகை, அந்த உணர்வு இயேசுவையும் தொட்டது. ஆகவே இயேசு ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். திருமறையில இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிற முதல் பகுதி இதுதான். இதற்கு பிறகு கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது அவர் கண்ணீரோடு கூட ஜெபித்தார். அவருடைய இரத்த துளிகள் வியர்வையாக பூமியில விழுந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக லாசரோடு கொண்டிருந்த அந்த உறவு, அந்த நட்பினுடைய ஆழத்தை இயேசுனுடைய கண்ணீர் துளிகள் வெளிப்படுத்துகிறது. இப்படி இயேசு அழுத உடனே கூட இருக்கிற மற்ற யூதர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள். 36வது வசனம், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். இந்த இயேசு இந்த லாசருவை எவ்வளவாக நேசித்திருக்கிறார். எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். மரித்து போன எத்தனையோ பேர் உயிரோடு கூட இந்த இயேசு இழப்பண்ணி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தன்னோடு கூட நெருங்கி பழகின தன்னுடைய நண்பனை நினைத்து இயேசு அழுகிறாரே. அப்படியானால் அவருடைய அன்பின் ஆழம் எவ்வளவு மேன்மையானது, அவருடைய நட்பின் ஆழம் எவ்வளவு உண்மையானது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதாக இந்த பகுதியில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய தோழமையில் இருந்து லாசரு பெற்றுக்கொண்டது உண்மையான நட்பு, உண்மையான ஒரு நட்பு. திருமறையில் நட்புக்கு அடையாளமாக அநேகரை திருமறை சொல்லுகிறது. தாவீது, யோனத்தானுடைய நட்பை குறித்து திருமறையில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவும் அவருடைய சீடர்களோடு கூட இருக்கிற நட்பை குறித்து யோவானிலே தான் வாசிக்கிறேன். இனி நான் உங்களை சீடர்கள் என்று நான் சொல்லுவதில்லை, இனிமேல் நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லி நான் அழைக்கிறேன். அதே போல இங்கே லாசருவோடு கூட இருந்த தம்முடைய நட்பை இந்த பகுதியில் தன்னுடைய கண்ணீர் துளிகளின் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்தி லாசரு இயேசுவின் இடத்திலிருந்து அந்த தோழமையின் வழியாக உண்மையான நட்பை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கலாம். மூன்றாவது, மரியாள். Maria has received an incomparable experience in the companion of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் தோழமையில் ஒப்பிடவே முடியாத ஒரு உன்னத அனுபவத்தை இந்த மரியாள் பெற்றுக்கொள்ளுகிறாள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த 33 ஆண்டுகள் வாழ்வில் 3 ஆண்டுகள் இறைப்பணியில் இயேசு சந்தித்தவர்கள் அல்லது இயேசுவை சந்தித்தவர்கள் அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். தொழுநோயாளி இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலே கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஊரை விட்டு புறம்பே தள்ளப்பட்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை இயேசுவின் சந்திப்புக்கு பிறகு முற்றிலுமாக மாறுகிறது. ஒரு புதிய விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறான். இப்படி இயேசுவை சந்தித்த ஒவ்வொருவரும் தன் வாழ்விலே மறக்க முடியாத அனுபவங்களோடு கடந்து போகிறார்கள்.
இங்க மரியாளுக்கு கிடைத்த அனுபவம் எல்லாரை விட மேன்மையான உன்னதமான ஒரு அனுபவம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு வருகிறார். அங்கே ஒரு பெரிய இரவு விருந்து ஒழுங்கு செய்யப்படுகிறது. அந்த விருந்தில் மரியாள் நளதம் என்கின்ற உன்னதமான அந்த தைலத்தை எடுத்து வந்து இயேசுவின் பாதங்களில் ஊற்றி தன் தலைமயிரினாலே அதை துடைக்கிறாள். கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் அவள் காத்திருக்கிறாள். இதை பார்த்த யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறார், இதை ஏன் வீணாக செலவு செய்ய வேண்டும்? 300 திராரியத்துக்கு அதிகமான வர்த்துள்ளதல்லவா இது? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாள், அவளை விட்டுவிடுங்கள், அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம். இப்பொழுது ஆண்டவர் இந்த மரியாள் செய்த அந்த காரியத்தை எல்லாருக்கும் தெளிவுபடுத்துகிறார். பொதுவாக இஸ்ரவேலில் யூத மக்கள் மத்தியில் அநேக பாரம்பரியங்கள் உண்டு. ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வருகிறார் என்றால் வீட்டுக்கு வருகிற அந்த விருந்தினரை முதலாவது ஒலிவ எண்ணெயை கொடுத்து அவர் தலையில் வைத்து அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவருடைய கால்களை கழுவுவதற்கு நீரை கொடுத்து அதன் பிறகு வீட்டுக்குள்ளே அழைத்து வர வேண்டும். அதன் பிறகு அந்த உரையாடல் தொடங்கும். அதன் பிறகு அங்கே உணவு நடைபெறும். இப்படி பல காரியங்கள் உண்டு. அதே போலவே நறுமண தைலம் பூசுகின்ற அந்த ஒரு பாரம்பரியமும் அவருடைய வாழ்க்கையில் உண்டு. ஒரு மனிதனுக்கு தலையிலே தைலம் பூசுதல் அல்லது உடலின் மற்ற பாகங்களிலே தைலம் பூசுதல் என்பது அவருடைய அன்பையும் அவர்களுக்கு கொடுக்கிற வாழ்த்துதலின் அடையாளமாக இருக்கும். ஆனால் பாதத்திலே ஒரு மனிதனுக்கு தைலம் பூசுகிறார் என்றால் சடலத்துக்குத்தான் பாதத்திலே தைலம் பூசுவார்களாம். ஆக இங்கே மரியாள் இயேசுவின் பாதத்தில் தைலத்தை பூசி தன்னுடைய தலைமையினாலே துடைத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஆண்டவர் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறாள். இவள் என் மரணத்திற்காக என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக தைலம் பூச முந்தி கொண்டாள். ஒரு விஷயத்தை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு மரணம் அடைந்ததற்கு பிறகு எந்த பெண்களும் போய் இயேசுவின் பாதத்தில் தைலத்தை பூசுகிற வாய்ப்பை அவர்கள் பெறவே இல்லை. அடுத்த நாள் தான் நறுமண தைலங்களை எல்லாம் வாங்கி கொண்டு அவர்கள் கல்லறைக்கு போகிறார்கள். இந்த நறுமண தைலத்தை பூசுகிற ஒரு சரீரத்திற்கு, மரித்து போன உடலுக்கு தைலம் பூசுகின்ற இந்த ஒரு வாய்ப்பை மரியாள் முன்னதாகவே பெற்றுக்கொண்டதாக இந்த யோவான் நற்செய்தி நூலில் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவோடு கூட பழகியவர்களில் அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு உன்னதமான அனுபவத்தை இங்கே மரியாள் பெற்றுக்கொள்ளுகிறாள். சரி, மார்த்தாள் உன்னதமான பாடத்தை கற்றுக்கொண்டாள். லாசரு உன்னதமான நட்பை பெற்றுக்கொண்டார். மரியாள் உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இந்த மூவரிலிருந்து இயேசு எவைகளை கற்றுக்கொண்டார், இந்த தோழமையிலே இயேசு எவைகளை பெற்றுக்கொண்டார் என்று திருமறையில் நீங்கள் வாசித்தால், இந்த பெத்தானியா வீடு இயேசுவுக்கு அமைதலான ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு நல்ல அமைதியும் சமாதானமும் இருந்தது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு தன்னுடைய கடைசி நாட்களில் எருசலேமுக்கு போய்விட்டு திரும்பமாக இரவில் பெத்தானியாவுக்கு வருகின்ற அந்த பழக்கத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். எப்பொழுதெல்லாம் பெத்தானியா வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் லாசரு வீட்டிலே தங்கியிருக்கிறார். வெகு சிறப்பாக அவருடைய நெருக்கடியான காலகட்டத்தில் பெத்தானியா கிராமம் அவருக்கு நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருந்த இந்த அருமையான குடும்பம் இயேசுவினிடத்தில் உண்மையான அன்பை செலுத்தின, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை செலுத்தின ஒரு குடும்பம். ஆக கிறிஸ்துவின் தோழமையில் கிறிஸ்துவிடத்தில் இருந்து அநேகவற்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தோழமையிலே, நம்முடைய உறவிலே இருந்து கிறிஸ்துவும் ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார். ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல கணவன் மனைவி, ஒரு நல்ல பிள்ளைகள், ஒரு நல்ல அன்பான ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு உன்னதத்தின் கிருபைகளை இயேசு நம்முடைய வாழ்வில் இருந்து கற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த கம்பானியன்ஷிப் என்பது ஒரு வழி பாதை அல்ல. இட்ஸ் a two-way process. நானும் கற்றுக்கொள்ள வேண்டும், நானும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த இரண்டு நிலைகளிலும் கற்றுக்கொள்வது தான் இந்த தோழமையின் உறவினுடைய மிக ஆழமான ஒன்று. ஆக இந்த நாளினுடைய காலவேளையில் நீங்களும் நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் அநேக ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறார்? நாம் ஆண்டவரை நம்முடைய குடும்பத்திலே எந்த நிலையிலே ஆண்டவரை வைத்திருக்கிறோம்? என்னுடைய குடும்பத்திலே இயேசுதான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர்.
அவரே எல்லாவற்றையும் இயக்குகிறவர் என்கின்ற அந்த நிலைமையில் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட வாழுகிறவராக நாம் காணுகிற போது நிச்சயமாகவே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக அமைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பெத்தானியா குடும்பத்தை போல இயேசுவினிடத்தில் இருந்து உன்னதமான பாடங்களை கற்றுக்கொள்ளவும், இயேசு தருகிற உண்மையான நட்பை பெற்றுக்கொள்ளவும், இயேசு அருளுகிற உண்மையான வாழ்வின் அனுபவங்களை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நம்மை அன்போடு கூட இந்த கால வேளையில் அழைக்கிறார். தேவன் தாமே இந்த திருவசனங்கள் வழியாய் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக இணைந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமளித்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவடுத்து இந்த உயிருள்ளோரையும் மரித்தோரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்கிற பரிசுத்தையும் பரிசுத்த வாழ் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் வீழ்த்தெழுதலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்முடைய துபாய் தமிழ் திருச்சபையின் பாடகர் குழுவினர் ஒரு விர்ச்சுவல் கொயராக ஒரு அழகான பாடலை பாடி அதை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய இந்த முயற்சிகளை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இதை பார்க்கிற கேட்கிற அனைத்து மக்களுக்கும் மிகுந்த உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் இது கொடுக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த முயற்சியை முன்னெடுத்து நடத்தின ஒவ்வொருவரையும் திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இதற்காக சிறப்பாக இந்த முயற்சியை மேற்கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தலைகள் கவிழ்ந்து ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் கர்த்தர் எங்களுக்கு பல்வேறு விதமான திறமைகளை தாழ்ந்துகளை ஆண்டவர் அருளுகின்றீர். அந்த திறமைகளையும் தாழ்ந்துகளையும் ஆண்டவருக்காக பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களையும் ஆண்டவர் கொடுக்கின்றீர். குறிப்பாக 4 மாதங்களாக கர்த்தருடைய ஆலயத்தில் பாடுகிற குழுவினர் ஒன்றாக வந்து நின்று மகிமையோடு பாடி ஆண்டவரை ஆராதிக்கின்ற அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்து போனோம். ஆனாலும் இந்த சூழ்நிலையை வேறு விதத்தில் ஆண்டவருக்கு பிரயோஜனமான விதத்தில் பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவரே இந்த விர்ச்சுவல் கொயர் சிறப்பான ஒரு பாடலை அழகாக பாடி பதிவு செய்திருக்கிறார்கள் தகப்பனே. அதை இப்பொழுது கர்த்தருடைய திருப்பெயரின் மாட்சிமைக்காக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்து அதை நான் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த பாடலின் வழியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அருள் புரிவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். இப்போதும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே இந்த புதிய முயற்சியை ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிமைக்கென்று மங்களப்பிடிப்பு செய்து ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.
சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறபடினால் அன்றைக்கு திருவிருந்து வழிபாடு நடைபெறும். ஆகவே திருவிருந்து வழிபாட்டுக்காக உங்களுடைய இல்லங்களை நீங்கள் ஆயத்தம் செய்யவும், கருத்தோடும் ஜபத்தோடும் திருவிருந்தில் பங்கு கொள்ளவும் அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள், சந்தா பாக்கிகள் எல்லாம் ஆலயத்துக்கு வருகின்ற போது நீங்கள் செலுத்தவும், இல்லாவிட்டால் ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் செய்வதாக இருந்தால் ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் செய்யவும் நான் உங்களை நினைவுபடுத்துகின்றேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே கடந்த சில வாரங்களாக புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலே ஆலயத்தில் வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. முழுமையாக ஆலயம் திறக்கப்பட, எல்லாரும் இணைந்து ஆண்டவரை வழிபட, அந்த சந்தர்ப்பத்திற்காக நம்முடைய தனிஜபங்களில் ஆண்டவர் நோக்கி நாம் மன்றாடும்படியாய் அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த ஆண்டுகளை நினைவுகூட பெயர்களை வாசிக்கிறேன். 31st மாஸ்டர் ஜே பிரிஸ்டோ ஜோஸ்வின் ஐசக், மிஸ்டர் ரத்ன சிங். 1st August மிஸ் பியூலா ஜாஸ்மின், மிஸ் ஜீவா மார்டினாள், மாஸ்டர் கிடியன், மாஸ்டர் எரிக் தாஸ், மிஸ்ஸஸ் சிமியன் சுந்தரராஜ், மிஸ்ஸஸ் நித்யபிரியா வித்யாசாகர். 2nd மாஸ்டர் ஷேன் வில்லியம், மாஸ்டர் ஜூபல் சாமுவேல், மிஸ் ஏஞ்சலின் மெட்டில்டா, மிஸ் ஆரியா ஜாஷ்வா, மிஸ் ஜாஸ்பர் ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் ஐரிஷ் ரோசி, மிஸ்ஸஸ் டேஃப்னி தியோடர், 3rd மிஸ்ஸஸ் டேஃப்னி தியோடர், Mrs. Smiley Gracelyn, 4th Mr. Andres, Mr. Godwin Tinger, Mrs. Sherin, Mrs. Kavita Samuel, Mr. Armstrong. 5th Master David Andrew, Miss Josephine Gifta, Mr. Alan Bruce, Mrs. Arunya Dillon. 6th Miss Jennifer Sharon, Mrs. Jerin Prabha Joseph, Mr. David Johnson, Miss Benita Stalin Raja. பிறந்த ஆண்டுகளை நினைவு கூறுகிற இந்த அருமையான மக்களை திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். திருமண ஆண்டுகளை நினைவு கூறுபவர்கள் 2nd August மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிறிஸ்டபர் கேசவன், மிஸ்டர் மிஸ்ஸஸ் இமானுவல் ரமேஷ், 5th மிஸ்டர் மிஸ்ஸஸ் செல்வன் தேவசகாயம். இந்த அன்பு பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் 1000 நாவுகள் போதா வாழ்த்து பாடலை பாடி நாம் இறைவேண்டலை ஏறெடுப்போம். யோபு 9:10 வசனம். The book of Job chapter 9 verse 10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தில் மற்றும் ஒரு புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் காத்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். வல்லமை நிறைந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. உங்களுடைய நிறைவான கிருபையை உடைய வாழ்வில் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த புதிய ஆண்டில் நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அந்த கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சியாக 193வது கீர்த்தனை பாடல், கிறிஸ்தவ எல்லாருமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. இந்த பாடலின் பல்லவி அனுபல்லவி முதல் 2 சரணங்களை நாம் இணைந்து நாம் பாடலாம். இல்லகமே சிறந்திட
சிறந்திட கிறிஸ்தவ இல்லறமே. பரிசுத்த மரி அன்னை பாலனேசு யோசேப்பு, பரிசுத்த மரி அன்னை பாலனேசு யோசேப்பு, பண்பு நடத்தி வந்த இந்த குடும்பம் போல கிறிஸ்தவ இல்லறமே. சிறந்திட கிருபை செய்வீர் மரணே. சிறந்திட கிறிஸ்தவ இல்லறமே. ஜெபமென்றும் தூபமே தினம் வானம் ஏறவும், ஜெபமென்றும் தூபமே தினம் வானம் ஏறவும், திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்டவும், சுபஞான கீர்த்தனை துதியம் பாடவும், சுபஞான கீர்த்தனை துதியம் பாடவும், சுதனேசு தலைமையில் தூய வீடாகவும், கிறிஸ்தவ இல்லறமே. சிறந்திட கிருபை செய்வீர் மரணே. சிறந்திட கிறிஸ்தவ இல்லறமே. ஊதியம் புரியவும் ஊதியம் விரும்பாமல், ஊதியம் புரியவும் ஊதியம் விரும்பாமல், உவந்த பெத்தாயா ஊரின் குடும்பம் போல நாடும் இயேசு பிரானை நல்விருந்தாளியாக்கி, நாடும் இயேசு பிரானை நல்விருந்தாளியாக்கி, நாடியவர் பாதத்தில் கூடி அமர்ந்து கேட்டு கிறிஸ்தவ இல்லறமே. சிறந்திட கிருபை செய்வீர் மரணே. சிறந்திட கிறிஸ்தவ இல்லறமே. ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் ஜீவனுடைய நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக தந்தையே, கர்த்தர் ஆசீர்வாதமாய் தந்த இந்த நாடினுடைய கால வேளையிலே மீண்டும் எங்களை தாழ்த்தியுடைய அன்பின் கருத்திலே அர்ப்பணம் செய்கின்றோம். கிறிஸ்துவின் தோழமையிலிருந்து அன்றைக்கு மார்த்தா, மரியாள், லாசரு மூவரும் கற்றுக்கொண்டதையும், அவருடைய குடும்ப வாழ்வின் அன்பிலிருந்து அவருடைய உபசரிப்புகளிலிருந்து இயேசு கற்றுக்கொண்டதையும், இந்த தோழமையும் உறவும் எங்கள் ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ வாழ்வின் பயணத்திலும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறீர் என்பதையும் இந்த நாளின் செய்தியினூடாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சிறப்பாக இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் துபாய் தமிழ் திருச்சபையின் இறைமக்களாகவும் இந்த காலை பொழுதில் இந்த நேரலையின் வழியாய் இணைந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவருடைய அன்பின் திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் இம்மட்டும் செய்து வருகின்ற அளப்பரிய உம்முடைய நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். நாங்கள் நினையாததும் நாங்கள் அறியாததும் எங்கள் அறிவுக்கு எட்டாதமான மகிமையும் மகத்துவமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீ தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி. சிறப்பாக ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் தந்த நல்ல சமாதானத்துக்காக, சந்தோஷத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் கர்த்தருடைய கிருபையின் கரங்கள் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டு பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபையில் அநேகர் வேலைவாய்ப்பை இழந்த போதும் திரும்பவுமாக வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொண்ட அன்பு குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேலைவாய்ப்புக்காய் காத்திருக்கிற அநேக குடும்பங்கள் இன்னும் உண்டு சுவாமி. கதாவே, இந்த துபாய் தேசத்தில் மாத்திரமல்ல, அமெரிக்கா முழுமையிலுமாக இந்த வேலை இழப்பின் காரணமாக பாதிப்புக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் இந்த விசையில் நான் நினைவு கூறுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய நிறைவான கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாங்கள் திருமறையில் வாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை தாரும்.
என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கோடை வெப்பத்தினாலே என்னுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலை பாதிக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல சுவாமி, தொடர்ந்து லேர்னிங்லே கற்றுக்கொள்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களுக்காக, அவருடைய மனநிலைக்காக ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிக்கும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கொரோனா பாதிப்பில் இருக்கின்ற உலகத்தின் அனைத்து நாடுகளையும் இந்த வேளையில் நினைவு கூறுகின்றோம். சீக்கிரத்தில் ஆண்டவரே இதற்கென்று வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்படவும், வெகு விரைவில் கர்த்தாவே இந்த வியாதி ஆண்டவரே இந்த பூமியில் இருந்து முற்றிலுமாக துடைத்தெறியப்படவும் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கின்றோம். இதற்காக முனைப்போடு பணி செய்கின்ற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கால வேளையில் எங்களுக்காக ஜெபியுங்களையா என்று சொல்லி இடத்துல ஜெப குறிப்புகளை கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். சிறப்பாக கர்த்தாவே, உம்முடைய ஊழியத்தை செய்து வருகின்ற எல்லா மிஷினரிகளையும், எல்லா ஆயர்களையும், ஊழியக்காரர்களையும் இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. குறிப்பாக எங்களுடைய தாயகத்தில் ஏறத்தாழ 4 மாத காலங்களாக ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் போதுமான வருமானம் இல்லாதபடி வருமானத்தை இழந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏற்ற வேளையில் கர்த்தர் எங்கள் தேசத்தை சந்திக்கவும், இந்த சூழ்நிலையை மாற்றவும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காலை பொழுதில் முற்றிலுமாய் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உம்முடைய அன்பின் திருக்கரங்களில் எங்களை தயவாக அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே. எங்களை பொறுப்பேற்றுக் கொள்வீராக, வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை ஒப்புவிப்போம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பு, வழிநடத்தும் தூய ஆவியின் உறவு பாதுகாவல் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றுமே நின்று நிலைத்திருப்பதாக. மீண்டுமாக ஆண்டோட திருப்பெயருக்கு புகழ்ச்சியாக வழிபாட்டுக்கு நிறைவாக 28வது பாமாலை பாடலின் முதல் சரணத்தையும் 4வது சரணத்தையும் நாம் இணைந்து நாம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் நிறைவான சந்தோஷத்தோடும் போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே.